டே 2 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சப்டொமைனோட யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் சப்டொமைன் அண்ட் சப்ஃபோல்டரோட யூஆர்எல்ல என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ சப்டொமைனோட யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, எப்பயும் போல ஸ்டார்டிங்கில் HTTPS ப்ரோட்டோகாலோட தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட சப்டொமைனோட நேம் வரும். அதுதான் எங்கள் சப்டொமைன் நம்பர் 12 சொல்லி போட்டுருவாங்க. இது என்னடா நம்பர் 12 பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ABC அப்பார்ட்மெண்ட்டுங்கிற ஒரு மெயின் டொமைனில் இருந்துட்டு நம்பர் 12ங்கிற ரூம் சப்டொமைனை எடுத்து ஒரு வெப்சைட்டாக எப்படி பில்ட் பண்ணுறது நம்ம பார்த்துருந்தோம். அதே ப்ராசஸில் உள்ளதான் இங்கேயும் நம்பர் 12ங்கிற ஒரு சப்டொமைனை எடுத்து இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம உள்ளதான் நம்ம வெப்சைட்டோட மெயின் டொமைனாக இருக்கும். இந்த ஹோலாக டோட்டலாக சேர்ந்தது தான் ஒரு ப்ராப்பரான சப்டொமைனோட யூஆர்எல் ஸ்ட்ரக்சருங்கிற மாதிரி ஆயிருங்க. இப்போ சப்ஃபோல்டர்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். சப்ஃபோல்டருங்கிறது அதே ABC அப்பார்ட்மெண்ட்டில் நான் ஓனராக இல்லாமல் ஒரு கஸ்டமர் அங்கே வரேன். வந்துட்டு நம்பர் 10 உள்ள ரூமை மட்டும் போய் நேராக போய் பார்க்குறேன். அங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் எனக்கு பிடிக்காதனால நம்பர் 10லேருந்து நம்பர் 12க்கு நான் நேவிகேட் ஆகி போகிறேன். இப்போ இங்கே 10லேருந்து நம்பர் 12க்கு நேவிகேட் ஆகி போகிறதுனால யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் படி வெப்சைட்டில் இது கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ எப்பயும் போல் ஸ்டார்டிங்கில் HTTPS தான் ப்ரோட்டோகால் தான் வரும். இந்த சப்போல்டர் யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கடுத்து உள்ளது என்னன்னு பார்த்தோம்னா, டிஃபால்ட்டாக உள்ள www.worldwidewebன்னு சொல்கிற சப்டொமைன் தான் இங்கே அது வரும். இதுக்கப்புறம் என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வெப்சைட்டோட மெயின் டொமைன் நேமான ABC அப்பார்ட்மெண்ட் இங்கே வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் உள்ள வரதான் நம்ம சப்போர்ட்டர் சொல்லுவோம். அதாவது நம்ம வெப்சைட்டில் நம்பர் 10க்கு வந்துட்டு நம்பர் 12க்கு நேவிகேட் ஆகி போய் இப்போ அந்த ரூமில் தான் இருக்கான். அதனால இந்த இடத்துல நம்பர் 2ன்னு சொல்லி யூஆர்எல் ஸ்ட்ரக்சரில் சப்போர்ட்டரை காட்டுது. இதுவே அவன் நம்பர் 12ல் இருக்கிற ரூம்லேருந்து பிடிக்காம நம்பர் 14ங்கிற ரூமுக்கு அவன் நேவிகேட் ஆகி போனான்னா, இந்த இடத்துல யூஆர்எல் ஸ்ட்ரக்சரில் நம்பர் 12க்கு பதிலாக நம்பர் 14ன்னு சொல்லி இருக்குங்க. இப்போ அவன் நம்பர் 14லேருந்து பிடிக்காம நம்பர் 16 போனான்னா, இதே யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்கும். டொமைன் நேமுக்கு பின்னாடி உள்ளது மட்டும் நம்பர் 14 வேற நம்பர் 16ங்கிற மாதிரி. ஒரு மெயின் திங் என்னன்னா, சப்டொமைனுக்கு எப்பயுமே டொமைன் நேமுக்கு முன்னாடி தான் எல்லாமே சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். இதுவே சப்ஃபோல்டருக்கு எப்படி யூஆர்எல் சேஞ்சஸ் இருக்கும்னா, நம்ம ஃபுல் மெயின் டொமைன் நேமுக்கு அப்புறம் தான் நம்ம எங்கெங்க நேவிகேட் வருமோ அதை பொறுத்து தான் நம்ம சப்ஃபோல்டரில் யூஆர்எல் சேஞ்சஸ் இருக்கும். இது ரெண்டும் தாங்க சப்டொமைனுக்கும் சப்ஃபோல்டருக்கும் உள்ள யூஆர்எலோட மெயின் டிஃப்ரென்ஸ் ஆகுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுமா, வினிமேக் ஸ்கூல் ஆர்டெக்கை ஃபாலோ பண்ணுங்கள்.